இனிமேலும் நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம். சவுதி, கத்தார், எமிரேட்ஸ் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான 5 பெட்ரோலிய நிறுவனங்களை ஒட்டுமொத்தமா நாங்க அடிச்சு சிதைச்சிரும் அப்படின்னு ஈரான் வெளிப்படையான எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. ஈரானுக்கு சொந்தமான உலகத்தின் மிகப்பெரிய கேஸ் ஃபீல்டை இஸ்ரேல் மிக மோசமா தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல் நடந்து 24 மணி நேரத்துக்குள்ள ஈரான் இப்படி ஒரு அதிரடியான எச்சரிக்கையை பொது வெளியில வெளியிட்டு இருக்காங்க. இந்த செய்தி வெளியே வந்து சில நிமிஷத்திலேயே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெட்ரோல் கம்பெனிகள் எல்லாம் நடுநடுங்கி போகிவிட்டார்கள். ஏன், எதற்காக? ஈரானினுடைய இந்த நடவடிக்கை கண்டு அமெரிக்க நிறுவனங்கள் பயப்படுகிறார்கள். இந்த தாக்குதலை ஈரான் செய்தால் அமெரிக்காவுக்கு என்ன நடக்கும்? இது மட்டுமல்லாமல் இது போன்ற பெட்ரோலிய நிறுவனங்களை அழித்து ஒழிப்பது குறித்து ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாக இஸ்ரேலை ஏன் எச்சரித்தார்? அது மட்டுமல்லாமல் போர் இவ்வளவு தீவிரமாக வளைகுடா பகுதியில் நடந்து கொண்டிருக்கும் போது இந்தியாவினுடைய 22 கப்பல்கள் எப்படி அந்த பகுதியை விட்டு வெளியே வந்தது? இது குறித்து பத்திரிகைகள் சொல்லக்கூடிய செய்தி உண்மையா பொய்யா? இந்த கப்பல் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடக்கவில்லை என்றால் இந்தியாவினுடைய நிலைமை என்ன ஆகும்? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். கடந்த 24 மணி நேரமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம் மிக மோசமான ஒரு கட்டத்தை அடைந்து விட்டது. இதுல குறிப்பாக இது யார் முக்கியமான காரணம் அப்படின்னா, இதுக்கு முழுக்க முழுக்க இஸ்ரேல் தான் காரணம். அவங்க என்ன பண்றாங்க? ஈரானுக்கு சொந்தமான மிகப்பெரிய எரிவாயு வயல்கள் இருக்கு பாத்தீங்களா, அதன் மேல கொண்டு போடுறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய எரிவாயு ஃபீல்டு தான் பாத்தீங்கன்னா சவுத் பார்ஸ். உலகத்திலேயே பெருசு. அதனுடைய ஒட்டுமொத்த கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.8 ட்ரில்லியன். அவ்வளவு கேஸ் அங்க இருக்கு. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் சப்ளை பண்ணா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 13 வருஷத்துக்கு அதை சப்ளை பண்ணலாம். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இன்றைய கேஸ் தேவை இருக்குது பாத்தீங்களா, அதை பூர்த்தி பண்ணுவதற்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் அவ்வளவு இருக்கு. ஈரானினுடைய மொத்த கேஸ் உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா, அதுல 1/4, அதாவது 25%, அதாவது 25% இந்த குறிப்பிட்ட சவுத் பார்ஸ்ல இருந்து மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ உலகத்தினுடைய என்ஜின்னே நம்ம சொல்லலாம். அந்த இடத்த ஏதாவது பாதிப்புக்குள்ளாக்குனா நம்ம வீட்டில் அடுப்பு எரியாது, நம்ம வீட்டில் கேஸ் கிடைக்காது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு வைட்டல் ஸ்பாட் மேல இஸ்ரேல் போய் குண்டு போடுறான். உடனே ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த எரிவாயு வயல்களினுடைய இன்னொரு பகுதியா இருக்கிற இடம் வந்து கத்தார்ல இருக்கக்கூடிய ரஸ்லஃபான் அப்படிங்கக்கூடிய பகுதி. அந்த ரஸ்லஃபான் பகுதி மேல ஈரான் போய் குண்டு போடுறாங்க. ஈரான் ஏன் போய் நேரடியா இஸ்ரேல் அடிக்காம கத்தார் அடிக்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, அங்க இந்த கேஸை எடுத்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய 2 முக்கியமான நிறுவனம். ஒன்னு வந்து எக்ஸான் மொபில், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கான்கோ பிலிப். இந்த 2 நிறுவனங்கள் தான் அங்கிருந்து இவ்வளவு கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். அப்போ இஸ்ரேல் தேவையில்லாம உள்ள பூந்து அடிக்கிறாங்க. இஸ்ரேல் உள்ள பூந்து அடிச்ச உடனேயே இதை கவுண்டர் பண்றதுக்காக ஈரான் திருப்பி அடிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சம்பவம் நடந்து 24 மணி நேரத்துக்குள்ள ஈரான் வெளிப்படையா ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத்தோட நாங்க நிறுத்த மாட்டோம். யுஏஇன்னு சொல்லக்கூடிய எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய அல் ஹசான் கேஸ் ஃபீல்டே நாங்க அடிப்போம். அது மட்டும் இல்லாம கத்தாரில் இருக்கக்கூடிய ரஸ்லஃபான் அதை நாங்க மொத்தமா காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா மிரட்டல் விடுறாங்க. இது இல்லாம சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அல் ஜுபைல் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மஜீத் ஹோல்டிங் கம்பெனி, அது மட்டும் இல்லாம சவுதியில் இருக்கக்கூடிய சம்ரிஃப் ரிஃபைனரிஸ், இதெல்லாம் வெக்கேட் பண்ணி கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு மேல ஈரான் மேல எவனாவது குண்டு போட்டா நான் விட மாட்டேன், இந்த எல்லா எண்ணெய் ஃபீல்டையும் அடிச்சு நொறுக்கிறேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளவு தீவிரமா ஈரான் இறங்குது அப்படின்னா, திரும்ப திரும்ப அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி ஈரானினுடைய எண்ணெய் வயல்கள் மீதே குண்டு போடுறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா கார்க் ஐலாண்ட் அப்படிங்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு தீவு. அந்த தீவு மேல யார் குண்டு போட்டா? இதே அமெரிக்கா தான் குண்டு போட்டுச்சு. இரவோடு இரவாக ஈரானினுடைய இதயம்னு சொல்லக்கூடிய அந்த கார்க் தீவு மேல குண்டு போட்டாங்க. அந்த கார்க் தீவு சாதாரண இடம் கிடையாது. ஒட்டுமொத்தமா ஈரானுக்குள்ள பல இடங்கள்ல பெட்ரோல் எடுக்கப்படலாம். அந்த பெட்ரோல்லாம் கப்பல்ல ஏற்றி தான் அனுப்பணும். அது முழுக்க முழுக்க எங்க நடக்குது அப்படின்னா, இந்த தீவு வழியா தான் நடக்குது. கடலுக்கு அடியில ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பைப்பை போட்டு ஒரு பெரிய பெரிய டேங்கர்களை அந்த தீவுல உருவாக்கி அந்த பெட்ரோல் எல்லாம் கலெக்ட் பண்ணி, க்ரூட் ஆயிலை கலெக்ட் பண்ணி அந்த தீவுகளுக்கு கொண்டு அதன் மூலியமா கப்பல்ல இலகுவா போகுது. ஏன்னா கடல் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்பாட்டு, அதுவும் கப்பல் போறதுக்கு ரொம்ப இலகுவான ஒரு ஸ்பாட்டா இருக்கு. நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அந்த தீவுல துறைமுகங்கள் உருவாக்குறதுக்கு. ஸோ அப்போ ஈரான் பொருளாதார ரீதியாக முக்கியமான பகுதியாக அந்த கார்க் ஐலாண்டை காலங்காலமா பாதுகாத்து வந்துச்சு. அதை பொறுத்து கொள்ள முடியாத அமெரிக்கா ஈரானை நம்ம இந்த போர்ல தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலகத்தினுடைய ஒட்டுமொத்த எரிபொருள் தேவையில் இருக்கக்கூடிய மையமா செயல்படக்கூடிய அந்த தீவு மேல எந்த பொறுப்புமே இல்லாம அமெரிக்கா குண்டு போட்டுச்சு. இதே பாணியில இஸ்ரேல் நேத்து என்ன பண்ணிருக்கான்? முக்கியமான கேஸ் ஃபீல்ட்ல குண்டு போடுறான். இது குறித்து வெளிப்படையா ட்ரம்ப் நேத்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இஸ்ரேல் செஞ்சதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இனிமேல் ஈரான் கத்தார் மேல இப்படி போய் குண்டு போடக்கூடாது. இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா
நாங்க உங்களுடைய சவுத் பார்ட்ஸ் மொத்தத்தை அழிச்சிருவோம் அப்படி இப்படின்னு பயங்கரமான மிரட்டல் வார்த்தைகளை அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாரு பெட்ரோல் கிடங்குகள் அதை ரீஃபைனரிஸ் மேல குண்டு போட்டது? முதல்ல போட்டது அமெரிக்கா, அதுவும் இஸ்ரேல். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் குண்டுகளை போடுறாங்க. இவன் கார்க் தீவு மேல போடுறான், அவன் சவுத் பார்ட்ஸ் மேல போடுறான். ஸோ இவ்வளவு மோசமான நாசகர வேலையை செஞ்சது இவங்க 2 பேரும். ஆனா இன்னைக்கு அவங்க ஈரானை நேரடியாக எச்சரிக்கிறாங்க. ஆனா ஈரான் வெளிப்படையா சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல யுத்தம் வந்து ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்துருச்சு. வைட்டல் ஸ்பாட், அதாவது ஒரு உயிர் நாடின்னு சொல்றாங்க இல்லையா, அவ்வளவு முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பெட்ரோல் கிடங்குகள், கேஸ் வயல்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி உலகத்துக்கே. உலகத்துல அது ஐரோப்பாவா இருந்தாலும் சரி, அது வந்து அண்டார்டிகாவா இருந்தாலும் சரி, இல்ல தமிழ்நாடா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல எல்பிஜி அடுப்பு எரியுது அப்படின்னா இந்த வயல்கள்ல இருந்து தான் கேஸை எடுத்து கப்பல்ல ஏற்றி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நம்ம வீட்டுல அடுப்பு எரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சோ அப்ப இவ்வளவு முக்கியமான பகுதி அடிக்கணுங்கிற எண்ணம் ஏன் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வருது? அப்ப ஈரானை ஒட்டுமொத்தமாக இந்த யுத்தத்தில் தோற்கடிக்க முடியவில்லை என்கின்ற கோவத்தில், அந்த இயலாமையில் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமே தேவையான ஒரு முக்கியமான பகுதியை போய் அடிப்பது அப்படிங்கிறது மனித குலத்துக்கே விரோதமான ஒரு செயல். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு கிரிட்டிக்கலா அந்த ஃபைட் போயிட்டு இருக்கும்போது இந்தியாவுக்கு சொந்தமான 20 கப்பல்கள், அது வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் தான் நிக்க வைக்கப்பட்டிருந்துச்சு. 22 கப்பல்கள், மொத்தமா 24 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2 வந்து சேஃபா ரீச் ஆயிடுச்சு. இன்னும் 22 கப்பல்கள் இந்தியாவுக்கு சொந்தமானது. அதுல 20 கப்பல் இந்தியன் பிளாகோடது. ஸோ இந்த கப்பல்களை எப்படியாவது இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு யார் முயற்சி பண்றாங்க? இந்திய அரசு முயற்சி பண்ணுது. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம், பெட்ரோலிய அமைச்சகம் எல்லாருமே முடிவு பண்றாங்க. இந்தியாவினுடைய கடற்படையான நேவியும் இதுக்கு பல முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கு. இந்த முயற்சியில ஒரு சிறு வெற்றி கிடைச்சிருக்கு. ஈரான் வந்து வெளிப்படையா சைனாவுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே போடல. சைனா வந்து ஃப்ரீயா அவங்க கப்பலை கொண்டு வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய பெட்ரோல், குரூட் ஆயில், கேஸை எப்பவும் போல ஏற்றுமதி பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. அதே போல இந்தியாவுக்கும் சில வாய்ப்புகளை ஈரான் இப்போது கொடுக்க முனைகிறது. உங்களுடைய கப்பல்களை, உங்களுடைய நேவியை எடுத்துட்டு வந்து நீங்க வந்து சேஃபா எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன சலுகைகளை ஈரான் கொடுக்குது. ஈரான் கொடுக்கக்கூடிய இந்த சலுகைகளை இந்தியா தவறாமல் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது இது ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. ஈரானுக்கு சாதகமான சில வெளியுறவு கொள்கை முடிவுகளில் இந்தியா உறுதியாக இருந்தால் இது போன்ற நன்மைகள் இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். அமெரிக்கா சொல்லுது இஸ்ரேலுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னு, ஈரானை பகைத்து கொண்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மனிதர்கள் வீட்டில் எரியக்கூடிய கேஸா இருக்கட்டும், இல்ல பெட்ரோலா இருக்கட்டும், ஒண்ணுமே இல்லாம போயிடும். விலை அதிகமாயிரும். அப்புறம் 3000 ரூபா 4000 ரூபா கொடுத்து சிலிண்டர் வாங்கணும், நம்ம 200 ரூபா கொடுத்து பெட்ரோல் அடிக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அப்போ வெளியுறவுத்துறை கொள்கை அப்படிங்கிறது மக்கள் நலன் சார்ந்துதான் இருக்கணும். அப்ப இந்த நேரத்தில் ஈரானோடு இந்தியா முழுமையாக கைகோர்த்து நிற்பதுதான் ஒரு சரியான வேலையா இருக்கும். இப்ப வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த 20 கப்பல் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கப்பல்கள். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா 5 லட்சம் டன் எல்என்ஜியும் எல்பிஜியும் இருக்கு. இது மட்டும் இல்லாம 16.76 லட்சம் டன் குரூட் ஆயில் இருக்கு. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா 2.5 லட்சம் டன் எல்என்ஜி இருக்கு, 3.21 லட்சம் டன் எல்பிஜி இருக்கு. இது ரெண்டுமே இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தாலே இந்தியாவில் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். ஏன்னா அந்த 20 கப்பல் அனுப்புறாங்க இல்லையா, அந்த 20 கப்பல்ல 3 கப்பல்ல எல்என்ஜி இருக்கு. அது மட்டும் இல்லாம 10 கப்பல் எல்பிஜி, 7 கப்பல் வந்து குரூட் ஆயில். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 இன்னெவிட்டபிள், ரொம்ப அத்தியாவசிய தேவைக்கு உட்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு சலுகையை கொடுத்து இதை எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து இருக்கிறாங்க. இதுல குறிப்பாக இந்தியாவினுடைய முதல் 2 கப்பல் முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா எல்என்ஜி எல்பிஜி இருக்கக்கூடிய கப்பல் ஷிவாலிக், நந்தா தேவி, அது மட்டும் இல்லாம ஜக்லாதிக் அப்படிங்கக்கூடிய 2 கப்பலை இந்தியாவினுடைய கடற்படை நேவி போய் பாதுகாப்பாக அதை கூட்டிக் கொண்டு வருகிறது. அது இந்திய துறைமுகமான முத்ராவுக்கு விரைவில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். சோ அப்ப இந்த போர் இவ்வளவு தீவிரம் அடைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஈரான் பல நாடுகளுடைய எண்ணெய் வயல்களையே நாங்க அடிச்சு நொறுக்கிடுவோம் அப்படின்னு வெளிப்படையான எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கூட இந்திய கப்பல்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் அதை இந்தியாவுக்கு கொண்டு செல்வதற்கு ஈரான் உதவுகிறது என்றால் அதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை மாற்றி அமைக்கப்பட்டால், அதில் ஒரு உறுதிப்பாடு இருந்தால் தொடர்ச்சியாக இந்த யுத்தத்தில் இந்தியா தப்பித்துக் கொள்ளும். இல்லை என்றால் இந்தியாவினுடைய பெட்ரோல் தேவையும் இந்தியாவினுடைய எல்பிஜி தேவையும் மிக மோசமாக அதிகரிக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியாவினுடைய நிலைப்பாடு ஈரான் குறித்து என்னவாக மாறப்போகிறது என்று.